Ninth standard max exercise 1.3 sum number 2 first sum second sum. First sum ninth standard max exercise 1.3 ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம ஆல்ரெடி நைன்த்து சம் பார்த்துருந்தோம். யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. யூனியன் அப்படின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யூனியன் அப்படின்னா ஏபி ரெண்டுமே ஏபி யூனிவர்சல் செட் எல்லாமே சேர்ந்தது தான் யூனியன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எல்லா வேல்யூஸையும் எடுத்து யூனியனில் எழுதிட்டா யூனிவர்சல் செட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செகண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, பி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்ற செட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன், பின்ற செட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏன்ற பின்ற செட் கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி அப்படின்னும்போது ஏவும் பியையும் யூனியன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏவும் பியும் இன்டர்செக்ஷன் பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா பியில் இல்லாதது எது ஏல இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதணும். அதே மாதிரி பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னும்போது ஏல இல்லாதது எது பியில் இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதணும். அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி, பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்றது. ஸோ இப்போ செட் ஏ பின்ற செட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னும்போது ஏவும் பியும் சேர்ந்து யூனியன் பண்ணி எழுதுறது தான் ஏ யூனியன் பி. இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஏ யூனியன் பி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பின்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்ற செட் பின்ற செட் பார்க்கணும், ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணும். அது அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம். நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஏன்ற செட் பின்ற செட் அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2, அதுக்கப்புறம் 5, 6, அப்புறம் 10, 14, 16. இது ஏ யூனியன் பின்றது 2, 5, 6, 10, 14, 16 அப்படின்றது. ஏ யூனியன் பி அப்படின்னும்போது நம்ம எடுத்து எழுதும்போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 2 டைம்ஸ் வந்திருந்தால் நம்ம ஒரு டைம் தான் எடுத்து எழுதணும். ஏன்னா யூனியன் போது ரெண்டுத்துலேயும் இருக்கிறது தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ யூனியன் போது ஒரு டைம் தான் எழுதணும். 2 டைம்ஸ் இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது, 2 டைம்ஸ் எழுதலான்னு எழுதக்கூடாது, ஒரே டைம் தான் எழுதணும். இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. ஸோ 2, நெக்ஸ்ட்டு 5 அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 10, நெக்ஸ்ட்டு 14 ரெண்டுத்துலேயும் இருக்குது 14, நெக்ஸ்ட்டு 16. ஸோ யூனியன் போது ரெண்டுத்துலேயும் உள்ள நம்பர் எடுத்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்தால் ஒரே டைம் தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னும்போது ஏவிலே இருக்கணும் பியிலே இருக்கணும், அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏலே இருக்கணும் பியிலே இருக்கிறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏல பார்க்குற 2 இருக்குது, பியில் 2 இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏல வேறு எதுனா 6 இருக்கா, 6 இதில் இருக்குது ஆனால் இதில் இல்லை. 5 இதில் இருக்குது ஆனால் இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு 10 இருக்கா, 10 இதில் இருக்குது இதில் இல்லை. 16 இப்போ 14 தான் பார்க்கணும். 14 இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதிக்கணும் 14. நெக்ஸ்ட்டு 16 இதில் இருக்குது இதில் இல்லை. அப்போது 2, 14 மட்டும்தான் வரும் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதுக்கு. 2ம் 14ம் மட்டும்தான் வரும் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா நம்மளுக்கு தெரியும் ஏல இல்லாதது. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்போது பியில் இல்லாதது என்ன ஏல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பியில் இல்லாதது ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்போது பியில் இல்லாதது என்ன ஏல இருக்குது அப்படின்றது தான். பியில் இல்லாதது என்ன ஏல இருக்குது, 2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 6 இல்லை, அப்போது 6 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பியில் இல்லாதது வேறு என்ன இல்லை, 10, அப்போது 10 எழுதிக்கிறேன். 6ம் 10ம் தான் பியில் இல்லாதது. ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னும்போது பியில் இல்லாதது எது ஏல இருக்குன்றது பார்த்து எழுதியாச்சு. 6, 10ம் பியில் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா பியில் இல்லாதது எது ஏல இருக்குது அப்படின்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது பி டிஃப்ரென்ஸ் ஏ, அப்போது இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா பியில் இல்லாதது எது ஏல இருந்ததுன்னு, இப்போது ஏல இல்லாதது எது பியில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏல இல்லாதது எது பியில் இருக்குது அப்படின்னா இப்போது இங்கே வந்து 2 இருக்குது ஸோ வராது. 14 இருக்குது வராது. அப்போது ஏல இல்லாதது எது பியில் இருக்குது அப்படின்னும் 5 16 5 அப்புறம் 16. ஸோ 5 16 தான் வந்து ஏல இல்லாதது வந்து பியில் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏ புரியணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, ஏன்ற செட்டில் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பின்ற செட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ யூனியன் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ யூனியன் பி அப்படின்னும்போது ரெண்டுத்துலேயும் யூனியன் பண்ணி எழுதணுமா? ஸோ இப்போ நம்ம எழுத போகிறோம் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணும். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து ஏ வந்து இருக்குது. ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக வந்து ஏ வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி, டி இல்லை, இ இருக்குது, ஏபிசிடிஇ. நெக்ஸ்ட்டு ஐ இருக்குது, ஓ இருக்குது, யூ இருக்குது. ஸோ ஏ பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு, இ எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு ஐஓயு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பின்னும் போது இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னும் போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏலேயும் இருக்கணும் பிலேயும் இருக்கணும். ஸோ ஏன்றது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, ஈன்றது ரெண்டுத்துலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூன்றது ரெண்டுத்துலேயும் இருக்குது. யூன்றது ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ ஏவும் இருக்குது, நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஏ இருக்குது, இதில் இ இருக்குது, நெக்ஸ்ட்டு இதுலேயும் இ இருக்குது, நெக்ஸ்ட்டு யூ இருக்குது, இதுலேயும் யூ இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பின்னும் போது ஏஇயூ அப்படின்றது ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னும்போது பியில் இல்லாதது எது வந்து ஏழு இருக்குது அப்படின்றது தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ பியில் இல்லாதது எது ஏழு இருக்குது அப்படின்னா பி இருக்குது, சி இருக்குது, அப்புறம் வேறு என்ன, பி இருக்குது. பியில் இல்லாத எது ஏழு இருக்குன்னா பி இருக்குது, நெக்ஸ்ட்டு சி இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னும்போது என்ன வரும் அப்படின்னா இதை வந்து எழுத போகிறோம். ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏ. இப்போது ஏல இல்லாதது எது பியில் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஏல இல்லாதது எது பியில் இருக்குது அப்படின்னும்போது ஏவும் இருக்குது, ஈயும் இருக்குது, ஐ இல்லை. ஸோ ஐ இல்லை, நெக்ஸ்ட்டு ஐ இல்லை, அப்புறம் ஓ இல்லை. ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஏல இல்லாதது இது வந்து பியில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ share and subscribe my channel, comment my channel, keep support my channel. Thank you.